அது நம்ம ஹரிஹர வீரமுள்ளு படத்துலதான் முதல்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இப்ப நீங்க அசுரகணனன் பாட்டை வந்து இங்க பார்க்க நாங்கெல்லாம் விரும்புறோம். கடந்த வாரம் சமூக ஊடகத்துல சொன்ன மாதிரி ஹைதராபாத்ல நடந்த நிகழ்வு வெளியான அந்த பாட்டு 40 மில்லியன் 4 கோடிக்கு அதிகமான பார்வையாளர்களை பார்க்க வச்சு பெரிய அளவுல எல்லாரும் விரும்புகிற ஒரு பாடலா வந்திருக்கு. நம்ம இசை மேதை கீரவாணி சார் அவர்களுடைய இசையில ஐரா உடுப்பி, கால பைரவா, சாய்ச்சரன், அப்புறம் லோகேஷ், ஹெமத் முகமது எல்லாரும் சேர்ந்து பாடி இருக்கிற இந்த பாட்டை தமிழ நம்ம பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள் எழுதி இருக்கிறாங்க. அந்த பாட்டை இப்ப நீங்க எல்லாரும் இப்போ திரையில காணலாம். ఇలా చిన్న స్క్రీన్ లో చూస్తేనే మాకు గూస్ బంప్స్ క్రియేట్ అవుతున్నాయి. సార్ కీరవాణి గారు మీరు ఏం అనుకోకపోతే ఒక మాట చెప్పొచ్చా సార్? ఏం కొట్టారు సార్ ఈ బ్యాక్గ్రౌండ్ స్కోరు? మామూలుగా లేదు సార్, అసలు సార్ మామూలుగా లేదు సార్. అసలు గూస్ బంప్స్ వస్తున్నాయి, కింద నుంచి వైబ్రేషన్స్ వస్తున్నాయి సార్. సార్ చెప్పండి సార్. కాఫీ తాగా సార్? సార్ కాఫీ నాకు కూడా చాలా ఫేవరెట్ సార్, మామూలుగా లేదు. ఆస్కార్ గ్రహీత, మా ఫేవరెట్, ప్రైడ్ ఆఫ్ ఇండియన్ సినిమా మా కీరవాణి గారి కంపోజిషన్ లో రాబోతుంది అంటే అలా కళ్ళు మూసుకొని వెళ్ళిపోవచ్చు, అంత అద్భుతంగా ఉంటాయి ఆయన పాటలు, ఆయన కంపోజిషన్. సో ఇప్పటికే రిలీజ్ అయిన 3 పాటలు సెన్సేషన్ క్రియేట్ చేశాయి. అండ్ ఇప్పుడు రిలీజ్ అవ్వబోతున్న పాట కోసం మేమందరం కూడా వెయిట్ చేస్తూ ఉన్నాము. అండ్ వీరమల్లుగా మా కళ్యాణ్ బాబు గారిని చూడడానికి కళ్యాణ్ గారి ఫ్యాన్స్ అంతా 1000 కళ్ళతో ఎదురు చూస్తూ ఉన్నాము. అండ్ ఒక గబ్బర్ సింగ్ అయినా, ఒక సిద్ధార్థ రాయ్ అయినా, అండ్ అలానే మా భీమ్లా నాయక్ అయినా, గౌతమ్ నందా అయినా, అండ్ ఇప్పుడు వీరమల్లు అయినా அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே இந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படமா 5 வருஷமா கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கொண்டு போய் சேர்க்கறது முதல்ல உங்க கையில இருக்கும். ஸோ இந்த படத்தை அவ்வளவு நல்லா ப்ரமோட் பண்ணி எங்களுக்கு துணை இருப்பீங்கன்னு நான் முதல்ல வேண்டிக்கிறேன். ஸோ நான் சென்னை வந்து 54 வருஷம் ஆச்சு, 54 இயர்ஸ். 54 இயர்ஸில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பெரிய பெரிய ஜாம்பான்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி பாபுபாய் மிஸ்திரி, ரவிகாந்த் நாகாச்சா, இந்த மாதிரி அவங்கள இன்ஃபில்ம் ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விட்லாச்சாரிய கம்பெனியில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். கே விஸ்வநாத் சார், பாபு சார், எல்லாம் பெரிய டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோட இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சார் இப்போது ரொம்ப வருஷமாக தெரியும் கீரவாணி சார். ஆனால் அவரோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு இப்போதான் கிடைச்சிருக்கு. ஒரு பாகுபலி ஆஸ்கார் வின்னர் கீரவாணி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இப்போ பார்த்தீங்க எவ்வளோ சிறப்பாக இந்த மியூசிக் கொடுத்துருக்காருங்கிறது. இந்த படம் ஒரு பேன் இண்டியா ஃபில்ம். இது வரைக்கும் நான் தமிழ் படங்களை தெலுங்குல டப் பண்ணியிருக்கேன் நிறைய படம். முதல்ல வைஜெயந்தி ஐபிஎஸ், அப்புறம் சத்ரு, அது மாதிரி 2 நிறைய ஜாம்பவான்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தை ஆனால் நான் படிப்படியாக முன்னுக்கு வந்து அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய தெலுங்குல பாடல்கள் எழுதியிருக்கேன்.
நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த சினிமா சாதாரண இல்லை, இது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த சினிமாவில் நான் சமீபத்தில் 2-3 விஷயங்கள் சந்தித்தேன். ஒரு வாட்டி நான் பாம்பேயில் வந்து ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறேன். ஒரு தமிழ் அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும்போது ஏதோ விசா வேணும், சிங்கப்பூர் போனால் மலேசியாவில் கிடைக்குமானா பக்கத்தில் போய்ட்டு இமீடியட்டாக 2 நாள் 3 நாள் கிடைக்கும். இப்படி பார்த்தாரு. சார் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கான்னு கேட்டார். நான் நீங்கள் என்ன வேறுனா சினிமா ப்ரொடியூசர், என்ன படம் பண்ணியிருக்கீங்க சார்? அதுதான் நான் இந்தியன் படம் பண்ணேன் சார். நான் தியேட்டரில் 25 வாட்டி பார்த்தேன் சார். என் வாழ்க்கை 1500 ரூபா சம்பளத்தோடு ஆரம்பித்தேன். இன்னைக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறேன். அந்த படத்தால் நான் ஒரு நேரம் இது வரைக்கும் லஞ்சம் வாங்கல சார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் கொடுக்குதான்ட்டு. வைஜெயந்தி ஐபிஎஸ் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் அப்போ லேடிஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, 300 லேடி கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 5000 பொண்ணுங்க வந்து இன்டர்வியூக்கு வந்தாங்க. ஸோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் வந்து படத்தை கொடுத்துருக்கு. சமீபத்தில் பெங்களூரில் ஒரு ப்ரொடியூசர் சந்தித்தேன். இப்போ விஜய் சாரோட படம் பண்ணுறாரு கேவிஎன். அவர் கேவிஎன்னு எனக்கு தெரியாது, நான் யாரான்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து அவர் என்னோட பாடலுக்கு எல்லாமே அவர் ரசிகர். அவர் மொபைலில் எல்லாமே நான் சாங்ஸ் எழுதியிருக்கேன்னு அவருக்கு தெரியாது. ஆச்சரியம் என்னன்னா, வாய்ஸ்ல ஏதோ ஒரு படத்துல தெலுங்குல ஸ்வேச்சை ஃப்ரீடம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி ஒரு லிரிக் வந்து கேசட் வாங்கி நிறைய வாட்டி பார்த்துட்டு அவங்க மாமனார் வீட்டில் படிச்சுட்டு இருந்தார். அவரு அந்த வீடு காலி பண்ணி ஃப்ரீடம் வேணும்னு வெளியில வந்து பெரிய ஆளா இருக்கார் அவரு. சம்டைம் நம்ம தொழில் பண்ணிட்டே போவோம். சில பேருக்கு வந்து அப்படி ஒரு கிரேட்டம் உணர்வுக்கு இருக்கும். சினிமா வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த படம் 17th செஞ்சுரியில் நடக்கிற படம். இந்தியன் அந்த சுச்சுவேஷன்ல இந்தியாவில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனா இன்டைரக்டா சொல்லியிருக்கோம். கமர்ஷியல் ஃபிலிம். இதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் டிராவல் பண்ணி பவன் சாரோட பண்ணியிருக்கோம். நாங்களே சொல்ல அற்புதம் வந்திருக்கோம். எல்லாருமே சொல்லுவாங்க. நாளைக்கு படம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தாமதம் ஏன் ஆச்சு, அவ்வளோ செட்ஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோ படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் மூலியமா ஏதோ சொல்லணும் ஆதங்கத்துல தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்கோம், சேம் டைம் நல்ல மெசேஜா இருக்கு. இதுல வந்து சத்யராஜ் சார் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி டிஃப்ரெண்டான கேரக்டர், ஆனால் ரொம்ப கம்மியான கேரக்டர். ஆனால் படம் வரும்போது முக்கியமான கேரக்டர் அது. அதுக்காக தான் ஹீரோ டிராவல் பண்றாருங்கிறது அப்புறமே தெரியும். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 பண்ண போறோம். பார்ட் 2 பண்ணும்போது இன்னும் இதனோட டீட்டெயில் எல்லாம் பார்ட் 2ல தெரியும். இதை வந்து எல்லாரும் கண்டிப்பா இந்த படம் அது இது முக்கியமா சொல்லணும்னா என் சன் ஜோதி கிருஷ்ணா, அவன் வந்து என் வைஃப் வந்து பசங்க வந்து சினிமாவில் உட்காரதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. ஆக்சுவலி அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் நான் பண்ற தொழில் அவன் கவனிச்சுட்டே இல்லை. அவன் டிகிரி முடிச்ச உடனே அவன் லைலா காலேஜுக்கு விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணான். அதில் சீட்டு கிடைக்கல. நான் பிடிச்சி திட்டினேன், ஏண்டா நீ எதுக்கு அப்ளை பண்ணலான்ட்டு. அப்புறமா சரத்குமார் சார் கேட்டு SRMல தாம்பரத்தில் ஜாயின் பண்ணான். எனக்கே தெரியாதோ லண்டனுக்கு அப்ளை பண்ணான் காலேஜுக்கு ஃபிலிம் டைரக்ஷன் படிக்கிறது. லண்டன் படித்த அப்போ எங்கள் ஒய்ஃபு அலோவ் பண்ண மாட்டேங்க நினச்சா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ லண்டனில் படித்தான். அப்போது அதுக்கு முன்னாடி ரவிக்குமார் சாரோட நாங்கள் நட்புக்காக சப்ஜெக்ட் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கும்போது ஜோதி பற்றி சொன்னேன் ரவிக்குமார் சாருக்கு, உங்கள் பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னார். அவர் கூப்பிட்டா அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளில் லைன் எனக்கு கூட தெரியாத அவர் கதை சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் அப்பாவுக்கு கேட்டு சொன்னீங்களான்னு கேட்டார். நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி இருக்காரு. காலையில் 5 மணிக்கு நான் எழுப்பிட்டான், அப்பா கதை சொல்கிறேன்ட்டு. சரி, கதை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு சின்ன பையன் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவான்னு பார்த்தா ஒரு நட்பை பற்றி ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். ஆச்சரியப்பட்டேன் நான். எப்படிடா அவனுக்கு இந்த தாட் வந்தான்னு கேட்டேன். அவன் சொன்னான், அந்த சொன்ன எக்ஸாம்பிள் இன்னும் எனக்கு ஷாக்கிங். அந்த கிருஷ்ணதேவரையா தெனாலிராமன் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக ஒரு லேடி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்ன ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரி அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னு கேட்டேன். அது சங்கர் சார் இன்ஸ்பிரேஷனில் கதையை முதல்ல சொல்லாமல் அதை இது பண்ணி இப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு. ரவிக்குமார் சாருக்கு சொன்னேன், சரி பண்ணிடலாம் சார்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் முதல்ல இப்போது ஒரு சிவாஜி சாரை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம் விஜயகுமார் பண்ண ரோலுக்கு.
அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவர் பண்ணல. அப்புறம் ட்ராப் பண்ணலான்ட்டு அப்புறம் சரத்குமார் வச்சு பண்ணலாம்னு சொல்லி சொன்னார். அப்படிதான் அவன் படிக்கும் போதே நட்புக்காக சப்ஜெக்ட் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்தான், டைரக்ட் பண்ணப்பான்னு கேட்டான். நான் சொன்னேன், ஆஸ் அ ஃபாதர் ஒரு 1 crore ஒரு சின்ன படம் பண்ணேன், அதுதான் நான் பண்ணேன். அப்படி இல்லை, நான் கமர்ஷியலாக பண்ணணும், என்னோட திறமை காட்டணும் அப்படின்னா. அது சொல்லி அவனே ரஹ்மான் சாரோட பேசி முதல்ல எனக்கு 20-18 படம் டைரக்ட் பண்ணான். இது வரைக்கும் அவன் 2-3 படம் பண்ணல, லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ணான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் அவன் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நானே டெக்னிக்கலா எத்தனை படம் பண்ணியிருக்கேன், எத்தனை டைரக்டரோட பண்ணியிருக்கேன். இன்னைக்கு லிரிக்கல் வீடியோ இப்போ முதல்ல அந்த அதுக்கு முன்னாடி அந்த சாங் பார்த்தீங்கன்னா, அது கிரவாணி சார் அற்புதமா பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்துட்டு அது வந்து பார்த்து சாங்கை கிரியேட் பண்ணாரு. பவன் கல்யாண் சார் கிட்ட ஷூட்டிங் போனோம். சார் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு கிரவாணி சார் நல்ல மியூசிக் கொடுத்துக்க சாங் பண்ணியிருக்கோம் சார், பார்க்குறீங்களான்னு கேட்டாரு. சாங் தானே அப்படின்னு, சரி காமி அப்படின்னாரு. பார்க்கும்போது அவர் ஷாக் ஆயிட்டார். இன்னொரு வாட்டி போடு, இது அதிசயம் இல்லை, எண்டை போடுன்னு சொல்லி அவன் கிட்டத்தட்ட என் முன்னாடி 15 வாட்டி பார்த்தார். எழுந்திரிச்சு கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி பார்த்துட்டு கீரவாணி சார் ஃபோன் பண்ணி அவர் போய் மீட் பண்ணலாம்னு சொல்லி கீரவாணி சார் பார்த்துட்டு அவர் புக்கே கொடுத்து சேலை போட்டு சொல்லி அவர் அவங்க ஆஸ்கார் கொண்டாங்கன்னு சொல்லி ஆஸ்கார் பார்த்துட்டு, இவ்வளோ சின்ன ரூம்ல நீ பாகுபலி மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சின்ன ரூம்ல இவ்வளோ மியூசிக் போடுங்கன்னு அவர் பாராட்டிருக்காரு. ஸோ அவர் அவ்வளோ நல்லா அவருக்கு பிடிச்சிருக்கு. பவன் சார் வந்து ஆக்சுவலா மிகப்பெரிய டெக்னீஷியன், அவர் டைரக்டர். ஆக்சுவலி இந்தியாவில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, இப்போ ரஜினி சார், அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி சார் எல்லாம். ஆனா டெக்னிக்கலா கமல் சார், அவர் பவன் கல்யாண் வந்து ஜாஸ்தி படம் பண்ணல, ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணார். ஆனா அவருக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கு, டெக்னிக்கலா அவ்வளோ அரேஞ்ச் பண்ணாரு. இந்த படம் நாங்க பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவர் இப்போ பொலிட்டிஷியனா இருக்காரு, டிஃபீட் சிஎம்மா இருக்காரு. பட் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என் மானம் போயிடுமோ, மரியாதை போயிடுமோ, நீங்க சும்மா பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, அது சரியா வரணும் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்க, எப்படி வந்திருக்கு, அப்படி நல்லா வந்திருக்க, கிராபிக்ஸ் நல்லா எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் நல்ல குவாலிட்டி வராதுங்க. இன்னைக்கு இந்தியாவில் நாங்கள் இந்தியன் டைம்ல சங்கர் சாரோட பண்ணும்போது ஹாங்காங்ல கிராபிக்ஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட். அது அப்போ பண்ணும்போது அதுக்கப்புறம் சில பேர் வந்து காதலர் தினம் சில படங்கள்ல நாங்களே எங்க 2வது பையன் ரவி, அவனும் மாயா படிச்சிருக்கான், எங்களை ஃபேமிலியே டோட்டலா டெக்னிக்கலா அவங்கள வச்சு அவங்க நிறைய பேர் நாங்க சின்ன சின்ன ஒர்க் கொடுத்து சங்கர் சாருக்கு பாய்ஸ் டைம்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ அவங்க தான் இன்னைக்கு பாகுபலி, த்ரிபுலார், அப்போ ரோபோ எல்லா படங்களும் பண்றாங்க. ஸோ இந்த படம் பண்ண முடிஞ்சதுன்னா இல்லை எக்ஸ்பீரியன்ஸோட வச்சுதான். ஆனா இப்போ இன்னும் டைம் இருந்தா நல்லா இருக்கும். இப்போ முடிஞ்சு போன ப்ரீ ரிலீஸ்க்கு ப்ரமோஷனுக்கு அப்படியே நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி. ஆனா இந்த ஷார்ட் டைம்ல, அதாவது ஃபினிஷ் ஆன பிறகு இந்த ஷார்ட் டைம்ல எந்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு தூங்காம ராம் பகலா ஒர்க் பண்றான் ஜோதி. கண்டிப்பா அவனுக்கு பெரிய பேர் வரும் இந்த படத்தோட. இதுல ஒர்க் பண்ற சத்யராஜ் சார் கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணாரு, அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நாசர் சார் இந்த சாங் பக்கத்துல ரெக்கார்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் ஷார்ட் என்ன ஷாக் ஆயிட்டாரு நாசர் சார். இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. அன்னைக்கு நான் செட்டில் இருந்தேன். அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி எனக்கு வளர்ந்துச்சு. இன்னைக்கு ஒரு லாங்குவேஜ்ல பேசினாலும் எல்லா லாங்குவேஜுக்கும் ஏஐல பண்ணலாம், ஒரு லாங்குவேஜ்ல பாடினாலும் எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகலாம். இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி வேற லெவலுக்கு போகுது. அதுக்காக தான் நான் ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோ இல்லைன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் வைக்கலாம்னு இருக்கேன் திருப்பதி கிட்ட. அதாவது சினிமா வேற லெவலுக்கு போகுது. அதனால அதனுடைய ஒரு பக்கம் தான் இந்த படம் பெருசா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்து ரசிப்பீங்க. எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட், முக்கியமா இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நான் வேண்டுகிறேன். உங்களுடைய எல்லாரும் சப்போர்ட் இது கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா தெலுங்கு படமா இருந்தாலும் இப்ப சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ஒரு தமிழ் படம் மாதிரி அந்த ஃபீலிங் கொண்டு வரணும்னு சொல்லிதான் நாங்க இங்க ஒரு ஜஸ்ட் முதல்ல வந்து பிரஸ் தான் மீட் பண்ணோம். நீங்க தான் பிரஸ் மீட் வச்சிருக்கோம். வந்த உடனே ஒரு நண்பர் கேட்டார், ஏன் சார் பிரஸ் மீட் தானே, கல்யாண் சார் வரல, இதுக்கே எவ்வளவு செலவு பண்ணேன்னு கேட்டாரு. சரி, நான் சிரிச்சேன். சரி, நமக்கு வந்து ஜென்ரலா வந்து எந்த படம் பண்ணும்போது எங்குள்ள டெக்னீஷியனா இல்ல ப்ரொடியூசரா, இது வார் நடக்கும் எனக்கு. ஆனா டெக்னீஷியன் தான் டெவலப் பண்ணிடுவேன் எப்பவுமே. பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். அதனால்தான் 90% ஆல் மை ஃபிலிம்ஸ் ஆர் சூப்பர் ஹிட்.
ஆல் ஃபிலிம்ஸ். இப்போ விஜய் சாரோட 3 படம் பண்ணேன், குஷி, கில்லி, சிவகாசி. ஆஃப்டர் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் கில்லி ரீலீஸ் பண்ணா ஸ்டேட் ஃபிலிம் மாதிரி ஓடி இருக்கு. அதே மாதிரி அஜித் சாரோட 3 படம் பண்ணேன், வேதாளம் ஆரம்பமான இருந்தால், கமல் சார் இந்தியன், மாதவனோட ரன், விக்ரமோட தூள், எல்லா படமுமே ஒரு உதய தேட்டர் ஓனர் ஒரு வாட்டி சொன்னார், படங்களே ஓடல, தியேட்டர் மூடணுமா அப்படின்னு நினைச்சோம். இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் பண்ணா தூள், ரன் ரெண்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன்னா நம்ம முதல்ல டிசைட் பண்றோம், இது மக்களுக்கு எது பிடிக்கும், எந்த பாயிண்ட்ல பண்ணணும், எது வேணா ரசிப்பாங்க. டிசைட் பண்ண பிறகுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அதனால என்னுடைய அனுபவம், என்னோட பேஸ்மெண்ட், இந்த மண்ணில நான் கத்துக்கிட்டது, இந்த சினிமாவுக்காக நான் வாழ்க்கேன். கண்டிப்பா இன்னைக்கு எமோஷன் ஆயிட்டு. ஸோ நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார் உங்ககிட்ட. ஒரு தயாரிப்பாளரை கடந்து ஒரு அப்பாவா நீங்க பேசுனதெல்லாம் அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜோதி சார் இந்த படத்தை இயக்கணுங்கிறது யாரோட முடியும் சார்? இது விதி. ஆக்சுவலி நாங்க நினைக்கவே இல்லை. வேதாளம் படத்தை நான் பவன் சாரோட தெலுங்குல பண்ணலாம்னு நினைச்சேன். அப்போ ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ண தெலுங்குல. அவர் திடீர்னு வேற படம் வந்து கிளம்பிட்டாரு. அப்போ பவன் சார் கூப்பிட்டா என்ன பதில் சொல்ல நினைச்சேன். போட்டு சரி உங்க பையனை கூப்பிடுங்க, நீங்க டைரக்டர் நானும் டைரக்டர் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. அப்போ ஜோதி வந்து ஆக்சிஜன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், நடுவில் இருக்கு. நான் தயங்கிட்டு நேசன் ஜில்லா படம் பண்ணாரு, அவர் பேர் சொன்னேன் ஓகேனாரு. நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன், வந்த உடனே ஃபோன் வந்து டைரக்டர் நாளைக்கு காலையில் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி. எனக்கு ஜோதி கூப்பிட்டு போறதா நேசன் கூப்பிட்டு போறதா எனக்கு தெரியல. பவன் சார் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் ஃபோன் பண்ணி சார் நீங்க கூட பக்கத்துல இருந்தீங்க, என்னை கூட்டு வர சொன்னா யாரு கூட்டு வரணும்னு சொன்னா அவரு ஜோதி கூட்டு வர சொன்னா அப்பயே முடிஞ்சிருக்கும். சரி நான் பவன் சார் கேட்குறேன் அப்படின்ட்டு அவர் போறதுக்கு திருப்பி கேட்டு அவர் என்ன பதில் சொன்னாருன்னா, நான் யாரோட பண்ணா நல்லா இருக்குமோ என்னை விட ரத்ன சாருக்கு நல்லா தெரியும், அவர் யார் நினைச்சா அவர் கூட்டு வர சொல்லுங்க அப்படின்னாரு பவன் சார். சரி அந்த படம் பாதியில் இருக்கு. என்னோட கேரக்டர் எப்படின்னா, ஒரு படம் ஆரம்பிச்ச அது நடுவில் நிற்கக்கூடாது, அது நின்னா திருப்பி ஃபியூச்சர்ல நம்ம படம் பண்ண முடியாது, தொடர்ந்து படம். அதனால நான் கூப்பிடல. ஒரு விதத்துல அன்னைக்கு நான் துரோகம் பண்ணேன். பெரிய பவன் கல்யாண் சார் படம் கிடைச்சாலும் நான் வந்து ப்ரொடியூசரா அவர் கூப்பிடல. அதுக்கப்புறம் நேசன் வந்தாரு, அது சரியா அமையல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. இப்போ இந்த படம் முதல்ல டைரக்டர் கிரிஷ் ஒரு லைன் சொன்னார் எனக்கு, அவர் தான் இதை ஆரம்பிச்சாரு. அதாவது 3 கரோனா தாண்டிடுச்சு, அவர் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால அவரும் வேற கமிட்மெண்ட்டோட கிறிஸ்து போயிட்டாரு. இப்போ நிஜமாவே அவர் எனக்கு காப்பாத்துறாரு இந்த படத்தை. ஆக்சுவலி ஜோதி வந்து படம் ஃபுல்லா பார்த்துட்டு எடிட் கூட அப்படியே இருந்தது. 3 மாசம் தூங்காம அந்த ஃப்ரீ கிளைமேக்ஸ் இப்போ நீங்க பார்த்த அந்த அந்த விஷுவல் சாங் வந்து எடிட் பண்ணி ரெடி பண்ணி அப்புறம் எடுக்க போறது எல்லாமே ப்ரீ விஷுவலைசர் பண்ணி பவன் சாருக்கு போய் சொல்லி காமிச்சிட்டு அப்படிதான் வந்து அவர் வந்தார். தவிர அவர் டைரக்டர் ஆகணும் நான் நினைக்கல. ஆனா பவன் சார் முதல்ல சொல்லியிருந்தாரு சன் கூப்பிடுங்கன்ட்டு. இப்போ அதனால இப்போ பை நேச்சுரலாவே அவர் இந்த படத்துல என்ட்ரா இருக்காரு. இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு டெக்னிக்கலா கொண்டு போயிருக்காரு இந்த படத்தை. சார் இந்த சந்தேகம் இருக்கு, நீங்க படம் பண்ற நடிகர்கள் நேரடியா அரசியலுக்கு வந்துடுறாங்களே, அது என்ன சார் ரகசியம்? அதாவது நான் சரத்குமார் சாரோட படம் ஆரம்பிச்சேன், அவர் அரசியலுக்கு போறோம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. போனா யாருமே படம் வாங்கல. முதல்ல படம் கம்ப்ளீட் ஆன பிறகு தேவா டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட முதல்ல நான் சட்டோர டைம்ல பொட்டு வச்சு நான் தான் அவருக்கு மேக்கப் போட்டேன். அவர் வந்து நான் எப்பவும் படம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பேரரசு வச்சு ஒருத்தர் ஒரு ஃபைனான்சர் சார் படம் பண்ணலான்ட்டு தர்மபுரின்னு படம் பண்ணேன். தர்மபுரி லாஸ்ட் டே ஷூட்டிங்ல அவர் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டாரு. விஜயசாந்தோட நான் எத்தனை படம் பண்ணேன், காட்ஃபாதர் மாதிரி ஆல் இன் ஆலா இருந்தா அவங்களும் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இப்ப பவன் சாரோட 3வது படம் அவரு பாலிடிக்ஸ் போயிட்டாரு, விஜய் சாரோட 3 படம் அவரு பாலிடிக்ஸ் போயிட்டாரு. மேபி இது இயற்கையோ ராசியோ தெரியாது. இதுவே பெரிய பாலிடிக்ஸா இருக்கு போட்டிருக்கேன் சார். நன்றி சார், இவ்வளவு வெளிப்படையா லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க உங்க பொன்னான கரங்களால இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற 2 பெரு விருந்தினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து உங்களுக்கு அன்பு செலுத்தணும் சார். இந்த நிகழ்வு வணக்கம் சார். இந்த
காம்போவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ. ஏன்னா பாகுபலி படத்துல இப்படி ஒரு காம்போவை இந்தியா முழுவதும் ரசிச்சு வியந்து போற்றி இருக்கு. தமிழ் சினிமா ரசிகனா அது எனக்கு தனிப்பட்ட ஒரு சுயநலம் கலந்த பெருமையும் கூட. ஹரிஹர வீரமல்லும், நீங்க உங்க அனுபவத்தை எங்களுக்காக சொல்லுங்க சார். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றி. இந்த நாளுக்காக ஏஎம் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் மொத்தம். ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படியே நின்றுச்சு. அந்த படத்தை பத்தி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையா சொல்லணும். ஆனால் பொறுமையா ரத்னம் சார் அது அப்படியே கையில வச்சுக்கிட்டு, உயிரை கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு 4 கேரக்டர்னா நீங்க வந்து எல்லாரும் எடுத்து பிடிச்சிடலாம். பெரிய படம், இவ்வளவு பெரிய கேரக்டர் திரும்பி செட்டு போடணும், அதுக்குள்ள அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி. ஏன்னா வேற ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பிச்சாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவரு வேற ஒரு நிலைக்கு போயிட்டாரு. இந்த படத்தை யாரை தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை அப்படின்னு போகும்போது ரத்னம் சார் சொன்னாரு, விதின்னு. விதி கிடையாது, அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து நிறுத்தது. இவ்வளவு பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானித்தது. ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பிச்ச முதல் நாள் நான் போனேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தான். எப்படி எப்படி உங்களுக்கு எந்த பொறுமை இருக்கோ அப்படியே உன்னுடைய புன் சிரிப்பு. பார்த்தா செட்டுல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனால் படம் நடக்குது. நான் கேட்டேன், ஜோதி என்னடா இது, என்னப்பா இது? இல்ல சார்ன்னு, இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றத பத்தி டெக்னிக்கலா ரொம்ப தெளிவா என்கிட்ட சொன்னான். அப்பவும் எனக்கு பயம், சரி இவன் எல்லாம் கரெக்டா சொல்றான், அது எடுக்கணுமே அப்படின்னு. ஆனா நான் டப்பிங்க்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு குழந்தை மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு. எவ்வளவு மலைகளை கொண்டு வந்திருக்க, குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க, உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் மனோஜ் பரமஹம்சாவை பத்தி சொல்லணும். அவன் கேமராமேனா இல்ல வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டே அங்க நம்ம அந்த விஜயவாடால போறோம், இங்க ஒரு கேமரா போகுது, அங்க ஒரு ட்ரோன் ஒண்ணு போகுது, அப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்துல வர்ற அந்த ரோபோ மாதிரி எங்க ஒண்ணு ஓடுது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோட அந்த படம் நடிச்சு. எப்படியும் ஒரு 6-7 கேமரா இருந்துச்சு. எந்த கேமராக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கு தான் குழப்பம், உங்களுக்கு இல்லை. சோ ஆக இதுக்கு பின்னால பெரும் கதைகள் இருக்கு, பல தடைகள் தாண்டி வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இது பொறுமையா இதை முடிச்சிருக்கோம். ஆனா அதே உத்வேகத்தோட. சில படங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டுச்சுன்னா அப்படி செலுத்திக்கிட்டே போக வேண்டியதா இருக்கும். ஆனா கிடையவே கிடையாது. ரத்னம் சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற இடத்துல இருந்து வந்தேன். நான் கோவால இருந்து வந்தேன். நான் 8 மணி நேரம் கார்ல வந்து 8 மணி நேரம் திரும்பி 8 மணி நேரம் வந்தேன். ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள் அவர் வந்து
புது வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவரு ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்க எல்லாம் சுனில் எல்லாம் வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்து 2 ஷாட் நடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனாரு. ஸோ அப்படியெல்லாம் கோஆபரேட் பண்ணி இந்த படத்தை நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் 2 மணி நேரம் தான் வர முடியும். கரெக்டா அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார். அதுக்குள்ள ஜோதி வந்து 4 சீனை முடிக்கணும். பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இல்லை சார், நீங்க தனியா எடுத்துக்கலாம், அவரை தனியா எடுத்துக்கலாம். அவ்வளவு தெளிவான ஒரு ஒரு கையாளுமை. ஸோ ஆக இந்த நிதி ஷி ஆல்சோ கோஆபரேட்டட், ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. ஆக இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல், ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும், நிச்சயமா எல்லாரையும் போய் சென்றடையும். ரத்னம் சார், நீங்க பார்ட் 2 அதை விட ஒரு பெரிய படம் நீங்க பண்ணணும். எங்களுடைய நடிகர்கள் சார்பா, தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்க 2 பேருக்கும் இதுல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்னா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பார்ட் 2ல நாங்க அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? பார்ட் 2ல எங்க 2 பேருக்கும் 3 சாங் இருக்கு, 4 ஃபைட் இருக்கு. ஒரு மொத்தமா ஒரு படமா தான் நாங்க பார்க்கலாம், இருக்கலாம். சார் சத்யா சார். திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமால நடிகரா இருந்து முதன்முறையா முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திரால சினிமால இருந்து நடிகரா இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் காரு அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்.டி. ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப பெருமையா இருக்குது. இவனுக்கு எப்படி தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? போன்ல மெசேஜ் வந்தது, வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன். பாரு, பூபதி ராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சி மேடம் வந்து என்கிட்ட சொன்ன, நான் அவங்க கிட்ட நான் சொன்னேன், நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, இதான் நம்பர் கொடுக்குற, வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட போன் பண்ணி பேசி அந்த படத்தை பத்தி பேசி நிறைய ஈவெண்ட் விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அவங்கதான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடென்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலேயே ரத்ன சார் வந்து பிரமாதமா பேசினாரு, அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னாரு. இந்த படம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும். என்னன்னா நாங்க நடிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல, நாங்க எல்லாம் நல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற, அவ்வளவுதான். ஜோதி கிருஷ்ணா வந்து என்கிட்ட வந்து லேப்டாப்ல கொண்டு வந்து சீன் காட்டினாரு, எப்படி அப்படி எடுக்க போறேன்னு. நான் உண்மையிலேயே ரத்ன சார், ஈன்ற பொழுதில் பெரிதிரவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்க போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமா அந்த சீனை காட்டினாரு. நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்பதான் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாரு. அத பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தாது, அந்த நீங்க பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன், அந்த மேக்கிங்க பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால வந்து இந்த படத்துல வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம்னா, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்க டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை, கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதுல 2 பேரும் மூழ்கிடுறாங்க. சோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு, அவங்க தான் ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்துல நான் தான் ஹீரோயின், என்னை காப்பாத்துறதுக்காகத்தான் படம். ஜோடி கரெக்டா? அவுட்லைன் சொல்லிட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின், அவர் என்னை காப்பாத்துறதுக்காகத்தான் வராரு.
இந்த படத்தினுடைய எவ்வளவு கஷ்டமே என்னை காப்பாத்திருக்காரு நடக்கிறதா. அதனால இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயினா நடிச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் 2 எடுக்கல. கிரவாணி சார் சினிமால என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்க சாங்க நான் இப்ப பாடிட்டேன். பாகுபலி 2ல வந்து நானே இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு 4 பிட்டு பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில கொஞ்சம் அதை மனசுல வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவீங்க. ஷோபி மாஸ்டர் பாத்துக்கிட்டே இருக்காங்க சார். எதுங்க? ஷோபி மாஸ்டர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அது வீரமுள்ளு 2ல வந்து உங்களை வச்சு சிறப்பா ஆமா ஏதாவது நிச்சயமா. மனோஜ் இல்ல நாங்க ஆடிடுவோம், நாங்க டான்ஸ் ஆடிடுவோம். நாங்க அதை எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே. பரதநாட்டியம் ஆடணுமா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலா 10 மணி 2 பேரும் ஓகே என்ன சார் அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள். அப்படி இருந்தா தான் சினிமால வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்தன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி సార్ ఒక చిన్న రిక్వెస్ట్ సార్, మీ ఇద్దరి కాంబినేషన్ అంటే మాకు చాలా పిచ్చి. సో మీ ఇద్దరు కలిసి కళ్యాణ్ గారి సిగ్నేచర్ ఒకటి ఇలా అంటే చూడాలని అనుకుంటున్నాం మేమందరం కూడా. ప్లీజ్ டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம 2 பேர்ல நீங்க மட்டும் அவங்களுடைய இங்க இருக்கீங்க. ஸோ அதனால நீங்களோட இதுல வந்து பவன் கல்யாண் சார் வந்து பவர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்காரு. அதை நீங்க பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ఇద్దరు చేయాలి. ఇద్దరు కాదు సార్, ఇద్దరు చేస్తే బాగుంటది. రెడీ 3, 2, 1 గో. వీడు 6 అడుగుల బుల్లెట్. థ్యాంక్ యూ సో మచ్ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. நாங்க இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம், நாங்க அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன ஆளுங்க. அதனால ஈஸியா பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இந்த 4th சிங்கிளுக்கு வந்து இவ்வளவு கலகலப்பா இவ்வளவு நிகழ்ச்சியோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி சார் ப்ளீஸ். திடீர்னு இது தோணுச்சு. நாங்க ஒரு சீனுக்காக தயாராயிட்டு இருந்தோம். ரத்தன் சாருங்க சீனுக்காக தயாராயிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அவங்க சகாக்கள், நானு, சுனில், மற்றவங்கெல்லாம் 4 பேர் உட்காந்து கள்ளு சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வருவாரு. வந்து அவர் எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்வாரு. சின்ன சீன் தான், அவ்வளவுதான். அங்கிருந்து போயிடும். அவர் வந்ததே 2 மணி நேரம் அந்த ஆபீஸ்ல இருந்து வந்து ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது. சார் என்ன சார், சுனில் வேற போகணும், நான் வேற போகணும், என்ன போகணும்னா அவர் பாருங்க ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு. உண்மையான டைலாக் என்னன்னா, டேய் நீங்க என்னடா இங்க வந்து கல்லு குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அங்க வாங்க, நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுதான் டைலாக். அவர் கூட போனோம் நாங்க. அவர் அந்த டைலாக சொல்ல மாட்டேன்ட்டாரு. சொல்லவே மாட்டேன்ட்டேன். சரி ஏன் சார் அந்த டைலாக் இல்ல, நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு லீடரா இருக்கேன். நான் நீங்க சாப்பிடுற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன்னு அர்த்தமாகுது. ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம தொடங்கணும். பப்ளிக் இமேஜ்ன்றது என்னன்றது வந்து அது திடீர்னு ஞாபகம் வச்சு சம்பந்தம் இருக்கலாம் தெரியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சமூக பொறுப்போடு இந்த படம் வெளியாகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்தவங்களுக்கு எங்களுடைய ரொம்ப 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 நன்றி சார். சார் ப்ளீஸ். நன்றி, ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பத்திரிகை அன்பர்களுக்கும், சத்யராஜ் சார், கே எஸ் ரவிக்குமார் சார், கீரவாணி சார், எவ்ரி ஒன், கேஆர் சார், ஜோதியோட நான் வந்து ஊழலன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் பண்ணும் பொழுது that was a remake of a Telugu film, if I'm right. I knew the glimpses of this young man. அதுக்கப்புறம் I think it got released and time was going on and ரத்னம் சார் எனக்கு என்னன்னா, என்ன தெலுங்குல வந்து இன்னைக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் என்ன வந்து டக்குன்னு என்ன கண்டுபிடிச்சிடுறாங்கன்னா அது வந்து பிரேமலேகா. திகிலு படுக்கிறா சகோதரான்ற பாட்டு நம்ம காதல் கோட்டையை வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 day நம்ம ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் சார்.
அருணாச்சலம் ஸ்டுடியோல தெலுங்கு அந்த பேர்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து இன்னைக்கு வந்து நான் ஆந்திரா போனாலும் என்னை வந்து அந்த பாட்டை வச்சுதான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ த ஜேர்னி வாஸ் கோயிங் ஆன். అండ్ కలకట్టాలో இருக்கும்போது எனக்கு ஒரு ఫోన్ வருது రత్నం సార్ గిట్ట ఈ మరి జ్యోతి ఒక పటం చేస్తున్నారు, కెన్ యూ కమ్ టు విజయవాడ. సార్ నేను కలకట్టాలో ఉన్నాను, మళ్ళీ ఐ విల్ గో టు నాగ్పూర్, అక్కడ నుంచి రావాలంటే లేదు సార్ మీరు రండి అప్పుడు. సో ఐ వెంట్ టు విజయవాడ వెళ్తే జ్యోతి టోల్ దట్. ఇన్ఫాక్ట్ ఫస్ట్ ఐ మెట్ రత్నం గారు. సార్ ఇందులో ఒక చాలా ఇంపార్టెంట్ క్యారెక్టర్ ఉంది సార్, అది మీరు చేస్తేనే బాగుంటుందని జ్యోతి అనుకుంటాడు. ఏం క్యారెక్టర్స్ సార్ అంటే ఇట్స్ అ వెరీ క్రూషియల్ రోల్ ఇన్ ద ఫిలిం ఇఫ్ ఐ am permitted to say so, జ్యోతి. அண்ட் ஆ ரோல் ஏன்னு நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னை நம்பி ஜோதியும் ஏஎம் ரத்னம் சாரும் எனக்கு இந்த கொடுத்ததுல, இந்த இவ்வளோ பெரிய படத்துல நானும் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட் ஜோதி ரத்னம் சார், யூர் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். இப்போ நீங்க பேசும்போது ஜோதியை பத்தி த கைண்ட் ஆஃப் எமோஷன் யூ అండర్వెంట్, ఐ నో ఎవ్రీ ఫాదర్ విల్ అండర్గో ఇట్. అండ్ చాలా థ్యాంక్స్ అండి కీరవాణి గారు, చాలా థ్యాంక్స్ అండి. ఐ మీన్ లైక్ ఐ డోంట్ నో, థ్యాంక్ యూ ఎవ్రీ వన్ ఫర్ ఆల్ యువర్ సపోర్ట్. అండ్ డెఫినెట్లీ ఇట్ విల్ బి ఎ వెరీ బిగ్ ఫిలిం, a trend setting film in the pan Indian level. Thank you very much and God bless you. நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ப்பா. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த டைரக்டர் நிறுத்தின எனக்கு நன்றியை தெரிவிச்சு ஆரம்பிக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னம் சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், சோபி மாஸ்டர் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறார். கேஆர் சார் சொன்னாலும் எப்பவுமே ஏஎம் ரத்னம் சார் வந்து அவர் படத்துல வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும்ட்டு. சார் இந்த படத்துல அவர்கிட்ட பெரியவராக்காரு. ஆமா, அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோமினா மீதி மூமெண்ட் போட்டதுல சார் தான். இது ஒத்து இது பாகலேது எல்லாமே மாநிலத்தில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் காலில் கொஞ்சம் அடிப்பட்டிருக்கோம், அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே சார், ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க. சார் வந்து அவர் பத்தி சொல்ல வேணாம் நம்ம, ஏன்னா பெரிய கிங் அவரு, ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த படத்துல ஒரு முக்கியமான பாடல் காட்சியில் அண்ணன் தோன்றாங்க அப்படிங்கிறது ரூலா இருந்தாலும் அவன் வந்து ஜோதி சார், நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். அன்னைக்கு சார் என்ன கேட்டுட்டே இருந்தேன் எங்க. ஆனா நான் செகண்ட் பார்ட்ல இருக்கேன். சத்யராஜ் சார், நான் துண்டு போட்டு வச்சிட்டேன் சார். போவேன் ஒரு சின்ன நிகழ்ச்சியில் நீங்க பார்த்து ஒரு சின்ன ரோல் தான், ஆனா நீங்க வரணும்னு சொல்லி நீங்க வந்து நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. There is a dialogue in Telugu, పట్టు పట్టు ఎంత పట్టినా పడే వాళ్ళు లేరు అక్కడ. అర్థమైందా? பட்டு பட்டுன்னு கூப்பிடுறது நல்லா இருக்கு, ஆனா அர்த்தம் மைண்ட் இல்லை ராஜா. நிதிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 5 வருஷமா காத்திருந்தாங்க இந்த படத்துக்காக. நான் குஷி பண்ணும்போது, அதாவது பவன் சார் பிஸியா இருக்கும்போது அவர் எப்போ டேட் கொடுப்பாரோ. I have to say nandri to you, sir. Okay. I have to speak about Ratnam sir. Ratnam sir is the most first Yellarku Vanakkam. Thank you so much for coming. So Ratnam sir is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He's the first person to come, sir, like you said, last person to go. He's sitting on set the whole day. He's sitting in the sun. He's sitting, in so much heat, and he does not need to do these things. He's literally managing the other, actors, and he is completely 100% involved. And sir, for 5 years, you have taken this film on your shoulders, sir. So first, everybody, and more than me, for your sake, I know this film is going to be a super hit. Only for you, sir. ரொம்ப பெரிய விஷயம் சொன்னீங்க மேடம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வந்துச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் தமிழ்ல பேசுறேன், எனக்கு தெரியும் தமிழ். பாத்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா? இதுக்கு தான் இப்போ ஜோதி சார் பத்தி பேசணும்.
From the day Jyoti sir said he came, he completely took over. I think it was very easy to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Kiravani sir, last time na Ambulpati Pesle, I completely my mistake. But Kiravani sir, it's our honor to work with you, and it's my honor that I'm dancing to the music that you have kind of given us. So thank you so much, and I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Nasir sir, thank you so much for coming. Satyaraj sir, thank you. And Shobi Master, thank you for patiently choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. So thank you so much. And Manoj sir, Patikura Pesno. I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, technically brilliant. Like Sir said, he's a magician. So I really hope to work with him again. And Kingsley, sir, we did a few nice shots together, sir. So it was really nice. I hope to work with you soon. And in the Padam, actually, எனக்கு ஒரு ரொம்ப emotional journey இருக்கு. I've literally grown up with this film, I feel, in the last 5 years. So I'm grateful. I'm so grateful that I got a chance to be in this film. And எனக்கு ஸ்டோரி மேலே எனக்கு டைரக்ஷன் மேலே படம் மேலே ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் இருக்கு that when the film comes 100% everybody is going to like it because every single person in this film has worked very hard. So please support us and I hope you all like the film. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். படத்துல 5 இடத்துல பாட்டு வர மாதிரி அங்கங்க தமிழ் போட்டு அழகா பேசுனீங்க. எங்களுக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்க படம் பண்ணிருக்கீங்க, டெப்டி சிஎம் கூடயும் படம் பண்ணிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்றீங்க? Actually நான் சூஸ் பண்ணல, அவர் தான் சூஸ் பண்ணிட்டாரு எனக்கு. No, but I mean, so if anybody wants to be the next deputy CM, they should cast me. I'm just kidding. It's years of hard work. It's years of effort, a lot of planning, and a lot of perseverance that it takes to be in that position. So happy and most importantly, Pawan Kalyan sir. I always say in Telugu, "Ee adrushtam naku dorkindi," and I'll always remember that. பேன் இந்தியா டெப்டி சிஎம் ஹீரோயினுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். Thank ரொம்ப you. ரொம்ப நன்றி மேம். Thank you so much. Love you too. இப்படிலாம் இருந்தா சிஎம் ஆயிட முடியாது தம்பி. அது கொஞ்சம் நிறைய உழைக்க வேண்டியிருக்கோம். இருக்கட்டும். அடுத்ததாக இந்த விழாவின் நாயகன் எப்போது எல்லாருக்குமே நன்றி சொல்லும். ஒரு 1 year பேக் ரொம்ப மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஆக்சிஜன் ஒரு தெலுங்கு படம் கோபிச்சந்த் வச்சு டைரக்ட் பண்ணேன் தெலுங்குல போய். அதுக்கப்புறம் இன்னொரு படம். ஸோ ஒரு 4 yearsஆ நான் ஆந்திராவில் இருந்தேன், தமிழில் இல்லை. அதே மாதிரி தெலுங்கு படம் இந்த படம் ஆரம்பிச்ச அப்புறம் 4-5 years தமிழ்லையும் படம் பண்ணல. சின்ன மனசுல ஒரு வருத்தம், என்னடா தமிழ்ல நம்ம படம் சூர்யா மூவிஸ் படம் எதுவுமே தமிழ்ல வரவே இல்லையே, ரொம்ப நாளாச்சு, திருப்பி எப்போ தமிழ்ல வந்து படம் பண்ணுவோம், எப்போ ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு வெயிட்டிங்ல இருந்தேன். அதே மாதிரி தமிழ்ல திருப்பி டைரக்டர் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் நான் ரியலைஸ் பண்ணல, நான் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து மூலியமா தமிழ்ல வந்து நம்ம தமிழ் மீடியா, நம்ம பிரஸ் மீடியாவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களெல்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இங்க இருக்க நிறைய பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பிரஸ்லையும் எல்லாருமே திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 3 years 4 years கழிச்சு மீட் பண்றேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு மீட் எவ்ரிபடி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா பேசும்போது கொஞ்சம் எமோஷனா பேசினாங்க. ஆனா அதில் நிறைய அப்பா அவர் எவ்வளோ எமோஷன் என்னை பத்தி திங்க் பண்ணி கேர் பண்றாரோ, அதே மாதிரி எங்க ஃபேமிலி பத்தியும் என்னை பத்தியோ அவரோட பிளெஸிங்ஸ் தான் சொல்ல முடியாது. நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரௌடா ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. ஒரு சின்ன மூமெண்ட் வந்து நடுவில் நான் டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 years கேப் எடுத்தேன். அது காரணம் வந்து ஒரு தடவை பர்சனலா அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு, அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கு, அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டா இருக்கணும், நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ, டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னாரு, உனக்கு நல்லா வரும் அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் நான் எதுவும் யோசிக்கல. சரி, இவ்வளவு பெரிய ஸ்டார் நம்மளை பத்தி யோசிக்கிறாரு, அப்பா பத்தி யோசிக்கிறாரு சொல்லி நான் டக்குன்னு அந்த செகண்ட் டைரக்ஷன் டெலிட்.
டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சார் பண்ணலாம் சார், பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ணா ரெகுலரா டேட்ஸ் வேணும், ஹீரோ வேணும்னாரு. ஒரே வார்த்தை சொன்னாரு, நான் கண்டினியூவா படம் பண்றேன். ஸோ அப்படி பண்ணதான் ஆரம்பம், என்ன எறிந்தால் வேதாளம். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னன்னு கிளியரா புரிஞ்சது என்னன்னா, ரத்னம் சாரோட லெகசி கண்டினியூ ஆகணும், இந்த பேனர் கண்டினியூ ஆகணும், அதுக்கு நான் டேட் தரேன் அப்படின்னு. நடுவில் ஒரு 3 years கேப் இருந்தது நாங்க படம் பண்ணாம சூர்யா மூவிஸ். அவரு தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாரு. இந்த வாய்ப்பு எனக்கு எப்பவுமே சொல்றதுக்கு சந்தர்ப்பம் வரல, பட் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. திஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வெளியே ஷேர் பண்றேன். திருப்பி அஜித் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க அவ்வளவு கேர் பண்ணி சொன்னது அண்ட் அந்த 3 படம் சொன்ன மாதிரி பண்ணது. அதே மாதிரி அவர் ஒரு வேர்டு கொடுத்தா கீப் அப் பண்ணுவாருங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டார். யார் என்ன சொன்னா அந்த டிசிஷனை மாற்றவே மாட்டார், அந்த வேர்டு தான். அதே மாதிரி திருப்பி அதே ஜர்னி முடிச்சு ஒரு ரிப்பீட் மோட்ல வர மாதிரி ஒரு 8 years கழிச்சு நான் பவன் சாரை மீட் பண்ணப்போ பர்சனலா பவன் சார் சொன்ன ஒரே வார்த்தை, ஜோதி எனக்கு ரத்னம் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாரும் என்னோட ஃபேனா, நான் அவருக்கு ஒரு ஃபேன், அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும், அதுக்காக தான் இந்த வாய்ப்பு உனக்கு தரேன்னு ஒரே வார்த்தை சொன்னாரு. நீ என்ன பண்றது தெரியாது, நீ எவ்வளவு உழைக்கிறது தெரியாது, இந்த படத்தை எப்படியே ஹிட் பண்ணணும், நெக்ஸ்ட் வேர்ட், இந்த 2 வேர்டு தான் சார் சொன்னாரு. அண்ட் சிரிப்பி சேம், அவரு கொடுத்த வேர்டு ஈக்குவலா மீட் பண்ணாரு. ஸோ ஒரு 2-3 லெஜெண்ட்ஸ் வந்து இவ்வளவு கேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எல்லாம் வந்து எனக்கு அப்பாவோட உழைப்போட பிளெஸிங்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. அதை நான் எல்லாத்துக்கும் எவ்ரிடே, இது எவ்ரி செகண்ட் நினைச்சிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ள, நம்மள இவ்வளவு ட்ரஸ்ட் பண்றாங்க, இதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் இதுக்கு அப்படின்ற சொல்லி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஹரிஹர வீரமலு ப்ராஜெக்ட். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட நான் என்டர் ஆகும்போது இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு பவன் சாரை பத்தி சொல்லணும்னா, பவன் கல்யாண் சார் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஆக்டர், இஸ் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் பர்சன். சார் வந்து அவரு ஒரு டைரக்டர், பர்சனல் டைரக்டர். அவருக்கு டைம் கிடைக்கல, அவருக்கு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால, சேவைகள் இருக்கிறதுனால அவர் டைம் கிடைக்காதனால ஒரு இந்த படத்தை அவரோட விஷன், இந்த வீரமலு படத்தை வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசிக்கும் போது, இது ஒரு பேன் இந்தியா, ஒரு இந்தியா ஃபுல்லா ரீச் பண்ணணும்னு அவரோட எஃபர்ட் போட்டிருக்காரு. இப்போ நீங்க பார்த்த அசுரனம் சாங் வந்து சாரு பர்சனலா ஃபைட் கொரியோகிராஃப் பண்ண சாங். அந்த ஒரு ஃபைட் மட்டுமே ஒரு 60 days எடுத்திருக்கோம், 60 நாள் எடுத்த ஃபைட் அது. அண்ட் அந்த அளவுக்கு அவர் பர்சனலா உழைப்பு போட்டிருக்காரு. அவருக்கு பர்சனலா மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். அண்ட் ஒரு ப்ரூஸ்லி ஒரு என்டர் த டிராகன் எப்படியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு சார் இதுல, பவன் சார். ஸோ இந்த படத்துக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு என்னன்னா, பர்சனலா இந்த படம் 16th century முகல் பீரியட்ல நடந்த ஸ்டோரி. அண்ட் அவுரங்கசீப் பேக்ட்ராப்ல நடந்த டைம்ல நடக்கிற காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரி. அண்ட் இந்த காலகட்டத்தில் அவுரங்கசீப்பா பிளே பண்ணது பாபி டியோல் ரோல், இதுல பாபி டியோல் பிளே பண்றாங்க. ஸோ ஒரு நாள் இந்த கதை எப்படி கொண்டு போகணும், இதை என்ன சொல்ல வரும் அப்படின்னு ஒரு எனக்கே ஒரு நல்ல தாட்ஸ் இருக்கும்போது, ஒரு டிராவலிங்ல ஒரு டிராவல் பண்ணும்போது எதிர்ச்சியமா ஒரு வெரி ஓல்டு கப்பிள்ஸ், இந்த தீர்த்த யாத்திரை பண்ற ஓல்டு கப்பிள்ஸை மீட் பண்ணேன். அவங்க அப்போதான் வந்து எல்லா ஜோதிலிங்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க, வந்து அஜந்தா எல்லாரெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அவங்களை மீட் பண்ணும்போது அவங்க மனசுல வந்து, நான் என் மைண்ட்ல இந்த கதை எழுதிட்டு இருக்கேன், அவுரங்கசீப் முகல் பீரியட் எழுதிட்டு இருக்கேன். கரெக்டா பார்த்தா எதிர்த்தியா அவங்களும் மீட் பண்றேன், ஒரு சம்பந்தமான ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க திடீர்னு பார்த்தா அவுரங்கசீப்பை திட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒர்க் பண்றதும் அவங்க பேசுறதும் ஒரு கோயின்சிடன்ஸா இருந்தது. என்னன்னு கேட்டா, நாங்க இப்பதான் வந்து அஜந்தா எல்லாரும் சுத்திட்டு வந்தோம், அங்க இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸும் எல்லா ஃபேஸுமே வந்து எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, அது எங்களால் தாங்க முடியல, அவ்வளோ நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஹெரிட்டேஜை வந்து இப்படி டெமாலிஷ் பண்ணி இப்படி நம்மளுக்கு தெரியாத மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட் தாங்க எனக்கு ஸ்பார்க், இந்த படத்தோட ஸ்பார்க். ஸோ இந்த ஹரிஹர வீரமலு படத்துல பவன் சார் போர்ட்ரேட் பண்ற கேரக்டர் வந்து நம்மளோட ஹெரிட்டேஜ், நம்மளோட சம்பிரதாயம், நம்மளோட கல்ச்சர், நம்மளோட கோவில்கள், நம்மளோட ஜென்ரேஷனா 1000 years வந்த நம்ம ஜென்ரேஷன் வந்து டெஸ்ட்ராய் ஆகக்கூடாது, அதை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு இதுக்காக ஃபைட் பண்றதா பவன் சாரோட கேரக்டர் ஹரிஹர வீரமலு. ஸோ இந்த சப்ஜெக்ட் நான் எழுதுறது தனியா ஒரு 1 year 2 பேக் எழுதி வச்சு அது ஒர்க் போயிட்டே இருக்கு. கோயின்சிடன்ஸா ஆனரபிள் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் சார் வந்து ஆந்திரால அங்க இருக்கிற திருப்பதி சம்பவத்துக்காக அவரு போய் சனாதன தர்மிக்காக போய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ இன்னும் டவுட் இது ஒரு கோயின்சிடன்ஸ் ஆகி இந்த படம் வந்து ஒரு சனாதன தர்மம், ஒரு தர்மத்துக்காக சண்டை மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு எனக்கு. இட்ஸ் ஆல் டெஸ்டினி. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் புரியும் நம்ம கல்ச்சர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்மளோட பாரம்பரியம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஃபைட் பண்ற ஒரு ஹீரோ தான் பவன் கல்யாண் சார். இல்லை அவரை பத்தி சொல்லிட்டே போலாம். ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, நாங்கள் விஜயவாடாவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணும்போது சார் இப்போ வந்து ஆக்சுவலா
டெப்டி சிஎம் ஆயிட்டாங்க. ஸோ அவரோட டைம் கிடைக்கிறது கொஞ்சம் இது, பிகாஸ் அவரோட மார்னிங்ல ஈவினிங் வரைக்கும் அந்த அவரோட அந்த இதுல இருக்கும்போது எங்களுக்காக ஒரு 400 பீப்புள் அங்கே குரு வந்து வெயிட் பண்றோன்னு எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நாள் எங்கிட்ட வந்து பர்சனலாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் சார். ஃபர்ஸ்ட் வந்து சாரி என்னாரு. நான் எனக்கு புரியல அவ்வளோ பேர் சார் எதுக்கு சாரி சொல்றாரு அப்படின்னு. இல்லை எனக்கு இந்த மாதிரி வைசாக்ல ஒரு இடத்துல வந்து ஒரு 7 பேர் வந்து ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி சாகிற நிலைமையில இருக்காங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும், இன்னைக்கு போகலாமா அப்படின்னு வார்த்தை கேட்டார். எனக்கு ஷாக். அவர் சொல்ல கூட தேவையில்ல, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட். ஸோ இங்க வந்து நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம், இங்க நடிச்சுக்கிட்டு எங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி, அதே மாதிரி அங்க மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவர் அங்கிருந்து உடனே கிளம்பி அங்க போய் அதையும் பார்த்துட்டு திருப்பி மறுநாள் திருப்பி ஷூட்டிங் வந்து 4 o'clock எழுந்திரிச்சு நைட் 11 o'clock தூங்குற வரைக்கும் ஒரு 24 hours வந்து மக்கள் பீப்புள் இதுதான் சார் மைண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கு. அவர் கூட க்ளோஸா இருந்து பார்க்க போது எனக்கு தெரிஞ்சது அதுதான். அதே மாதிரி அவர் ஒருத்தர் மீட் பண்ணா அவங்களோட ப்ராப்ளத்தை அவர் ப்ராப்ளமா எடுத்து அதே ஃபீல் பண்ணி இது இவங்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்ற யோசிக்கிற ஒரு நண்பர் பவன் கல்யாண் சார். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணது தேங்க்ஸ், மீட் பண்ணதுக்கோ ஒர்க் பண்ணதுக்கோ ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் தொடர்ந்து பாட்டு கூட ஒர்க் பண்ணுவோம். அண்ட் படத்தை பத்தி பேசணும்னா டெக்னிக்கலா இட்ஸ் ஹைலி ஹை ஸ்டாண்டர்ட் படம் இந்த படம். எனக்கு பேசிக்கலா எனக்கு 18 ஃபர்ஸ்ட் படம். அப்போ எனக்கு 20 years நான் அந்த படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 15 minutes சிஜி இருக்கும், நிறைய 3D எலிமெண்ட்ஸ் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ இது பீரியட் தொடரும் போது எப்படி இவ்வளோ ஹை ஸ்டாண்டர்ட் படத்தை நான் எடுக்கணும், எனக்கு இதுக்கு ஈக்குவலா ஒரு கேமராமேன் வேணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கேருந்து கரெக்டா கோயின்சிடன்ஸா மனோஜ் பரமசா ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரை மீட் பண்ணி அவரு மூலியமா எனக்கு நான் எவ்வளவு ஹை டெக்னிக்கலோ அவரும் ஒரு ஹை டெக்னிக்கலான இது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஷாட்டிங்கும் ஒரு 5 கேமராஸ் அண்ட் இந்தியாவில் இருக்க எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு, இந்தியாவில் பார்த்தாலும் ஃபாரின்ல இருக்க எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 அனிமேட்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க. 1000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டே நைட் இந்த படத்துக்காக. ஸோ வேர்ல்டு வைட் இருக்க எல்லா கிராஃபிக்ஸ் கம்பெனியும் ஹையர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆன் ஸ்கிரீன் பார்க்கும்போது இந்தியன் ஸ்கிரீன்ல எப்பவுமே ரத்னம் சார் படம்னா நமக்கு தெரியும், அந்த டைம்ல அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான படமா இருக்கும். இது ஸ்டாண்ட் அவுட் படமா இருக்கும். எதுக்கு இதுக்கு 3-4 years லேட் ஆச்சு அப்படின்றத அதுக்கு பூர்த்தி செய்யற ஒரு படமா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் 10 minutes ஆஃப் த படம் வந்து இட் வில் பிரேக் ஃபுல் இந்தியன் ஸ்கிரீனுங்க. இல் பி ஸ்பெக்டாகுலர். அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண நிதி மேடம் சொல்லணும். அண்ட் நிதி நான் ஜாயின் பண்ணும் போது கொஞ்சம் வரியா இருந்தாங்க, எப்படி ஒரு படம் இவ்வளோ ஆச்சு, அவங்க ரோல் என்ன எப்படி இருக்கும்னு சொல்லி. பட் அவங்களோட கியூட் மூமெண்ட்ஸ், அவங்களுக்கும் சாருக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சின்ன இன்சிடென்ட், நிதிக்கு வந்து நான் ஒரு சீன் சொல்லிட்டு போனேன் இப்படி பண்ணணும் அப்படின்னு டைலாக்ல சொன்னேன். அண்ட் பவர் சார் பண்ணும்போது அதை இம்ப்ரோவைஸ் பண்ணி டேக்ல அவர் இம்ப்ரோவைஸ் பண்ணி டக்குன்னு ஒரிஜினல் லைஃப் எடுத்து கழுதுல வச்சுட்டேன். அவங்க ஒரு செகண்ட் பேனிக்காய் நான் எங்க நல்ல ஷார்ட் போயிட்டு இருக்கு, இவங்க எங்க ஸ்டாப் பண்ணிட்டு பயந்துட்டே இருந்தேன். அவங்க அப்படியே மேனேஜ் பண்ணி நினைச்சிட்டாங்க அதை இது பண்ணி. பட் அவங்களோட ரியல் பேனிக்கு ரியல் எமோஷன் ஸ்கிரீன்ல நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த மூமெண்ட் ரீப்ளே பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கும். அந்த ஷார்ட் எடிட்டிங்ல பார்க்கும்போது சிரிப்பு வந்துட்டே இருக்கும். ஓ இந்த இடத்துல ரியல் கத்தி ரியலாக பயந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டிங். அண்ட் கொரியோகிராஃபர் ஷோபி மாஸ்டர். ஷோபி மாஸ்டர் வந்து எனக்கு அவங்க ஒய்ஃப் லதா மாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ ராஜசன் சார் அஸ்கா சாங் பண்ணும்போது அப்போ கடைசியில் ரோல் ஆடிட்டு இருப்பாரு. அப்போ சார் அவர் ராஜு சார் ரொம்ப திட்டிட்டு இருப்பாரு அவரை, ஷோபி இந்த மாதிரி முதல்ல நல்லா சீக்கிரமெல்லாம் ஒரு 2 படத்துல கொரியோகிராஃப் ஆக முடியாது அப்படின்னு. சிரிப்பா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. பட் கொஞ்ச நாள் கழிச்சு சார் கரியர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் நண்பர்கள் சொன்னாங்க, ஷோபின் புது கொரியோகிராஃபர் வந்திருக்காரு, எக்ஸ்ட்ரா நிறைய பண்றாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது, பரவாயில்லையே நம்ம தெரிஞ்ச ஒருத்தரோட. அப்புறம் கோவின்சிடன்ஸ் அப்புறம் போக போக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஷோபி சார். அண்ட் படத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம், நாசர் சார் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். அண்ட் அப்பாவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். அண்ட் சத்யராஜ் சார், ஐ எம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ, ஒர்க்கிங் வித் யூ. ஏன்னா நான் உங்களோட பெரிய ஃபேன். அமைதிப்படையிலேருந்து எல்லா படமும் விடாமல் பார்த்துப்பேன், உங்கள் டைலாக்ல மெமரைஸ் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கும் நான் இங்கே வந்து ஷார்ட்ல நடிக்கும் போது நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பக்கம் ஹீரோவை தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க வரும்போது போகும்போது அப்படிதான் நினைச்சிருப்பேன், இப்ப நம்ம ஃபீல் பண்ற ஹீரோவை கூட நம்ம வந்து ஒர்க் பண்றோம் ஃபீலிங் இருந்தது. முக்கியமா எனக்கு உங்களோட எம்ஜிஆர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் நான் உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட எம்ஜிஆர் ஸ்டைல் எல்லாமே அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். இப்போ பவன் சார் வந்து டெப்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஜென்ரலாக கமர்ஷியல் சாங்ஸ் வைக்க முடியாது, ஏன்னா சார் வந்து ஒரு டூயட் பாட முடியாது, ஒரு இது ஆட முடியாது. அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, சரி தெலுங்குல தத்துவ பாடல்கள் ஒரு கான்செப்ட் கிடையாது, பட் தமிழ்ல நம்ம எல்லா எம்ஜிஆர் சாங்ஸும் ஒரு தத்துவ பாடலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம், தெலுங்குல ஒருத்தர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த கேட்கணும் குருவே சாங் ஃபர்ஸ்ட் பண்ணது சார். அந்த லிரிக்ஸ் எழுதிட்டு போய் நான் கிருவாணி சாருக்கு எனக்கு அது ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம்,
நம்ம லிரிக்ஸ் எழுதிட்டோம், டியூன் இல்லை, சார் அக்செப்ட் பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு பயத்துல போய் பயத்தோட தான் காமிச்சேன். அண்ட் சார் யார் எழுதியிருந்தாரு சார், ஒரு பென்சில்லாஸ் ஒரு சிங்கர் ரைட்டர் சார் வில்லேஜ்ல இருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சார் சொன்னா இது பவன் சார் பண்ணா நல்லா இருக்கும்னு. நான் பாடுவாரா சார் அப்படின்னு நான் கேட்கறேன் அப்படின்னாரு. சொல்லி அப்புறம் போய் பவன் சாரை மீட் பண்ணப்போ சாருக்கு லிரிக்ஸ் சார் எக்ஸைட் ஆகி அப்புறம் அவர் எப்படி பாட வைக்கிறது, சார் விஜயவாடால இருக்காரு அண்ட் கிருவாணி சார் ஹைதராபாத்ல இருக்காரு, எப்படி பாட வைக்கிறதுன்னு அந்த ஷூட்டிங் நம்ப மாட்டீங்க. கிருவாணி சார் பவன் சார் பாட வைக்கிறதுக்காக விஜயவாடா வந்தாரு, இங்க வந்த மாதிரி ஃபுல் டீமோட வந்தாரு. சார் ஆஃபீஸர் செட்டப் பண்ணி அங்கேயே பாட வச்சு அப்படியே ஷூட்டிங், அங்கேயே பாட வச்சு லைவா ஷூட்டிங், அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் பண்ணோம். அதுக்கு கிருவாணி சாரோட எனர்ஜி ரொம்ப பிளஸ் அண்ட் சார் பவன் சாரோட எனர்ஜி ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அதே ஸோ கிருவாணி சார் பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டு போகலாம் சார். இங்கே இந்த படத்தில் நிறைய லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கிருவாணி சார், தோட்டாதரணி அண்ட் ஃபாதர் ஏம் ரத்னம். ஸோ இவங்களோட நான் பேசும்போது ஒர்க்கிங் ஸ்டைல் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும் உள்ள, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்ன பேசினாலும் என்ன சொல்ல வரும் முன்னாடியே தெரியும், சொல்றதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால சரி ப்ரிசைஸா நம்ம ஒர்க்கு அதுக்கு என்ன தேவை அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சாங்க. தோட்டாதரணி சார் சொல்லி ஆகணும், அவருக்கு இந்த படம் அந்த ஷூட்டிங்ல கொஞ்சம் அவர் கண்ணு ப்ராப்ளம் வந்தது. அவர் பெரிய ஆர்டிஸ்ட், அவருக்கு எதுவுமே ஸ்கெட்ச் போடணும் எல்லாம் போடணும், கொஞ்சம் கண் பார்வை கம்மியானாலும் டே அண்ட் நைட் வந்து செட்ல உட்காந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆகி, இந்த ஏஜ்ல ஸ்ட்ரெயின் ஆகி நானும் கேட்பேன், எங்க அப்பா கிட்ட கேட்பேன், தோட சேர்த்து கேட்பேன், எதுக்கு நைட் உட்காந்துட்டு இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு. ஆனாலும் இல்லாம பிடிவாதமா உட்காந்து அதோட சினிமா நேசிப்பன்னு சொல்லுவாங்க அந்த எனர்ஜியோட. இன்னைக்கு திருப்பி சொல்றேன் சார், நிறைய நியூ ஜென்ரேஷன் வந்திருக்கா, இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் நானும் பாக்குறேன். பட் அவங்க ப்ரூவ் பண்ண மாதிரி அவங்களோட உழைப்பு மாதிரி அது ஒரு 25% தான் சார் இன்னைக்கு எல்லாருமே பண்றாங்க. பட் அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஆளுங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித் ஆல் த லெஜெண்ட்ஸ். அண்ட் ஹரிகர வீரமல்லு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் யாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பட் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் மூவி. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கு இந்த படம். அண்ட் இதோட பார்ட் 2 வரப்போகுது சீக்கிரமா. அண்ட் இதை பத்தி நீங்க எல்லாம் இது பண்ணுவீங்க. అండ్ వెరీ హ్యాపీ మీటింగ్ తమిళ పీపుల్, తమిళ ప్రెస్ అండ్ తెలుగు ఆడియన్స్ అని తిడతారండి. నేను మొత్తం తమిళలోనే మాట్లాడేశాను. ఇక్కడ రాగానే వాళ్ళకి ఏ అర్థం కాదు. ఇది ప్రాబబ్లీ ప్రోగ్రామ్ సబ్ టైటిల్ వేయాలనుకుంటాను నేను. పర్లేదు, మనం తిరుపతిలో గట్టిగా ప్లాన్ చేశామని నాకు సమాచారం అందింది ఆల్రెడీ. అవునండి, తిరుపతి కొన్ని తెలుగులో కొన్ని క్వశ్చన్స్ అడిగింది సార్, నేను తమిళ వచ్చేస్తాను. సార్, ఇట్స్ బీన్ అంటే ఖుషి సినిమా అప్పుడు కూడా మీరు చూసుంటారు కళ్యాణ్ గారిని, అండ్ ఇప్పుడు ఈ హరిహర వీరమల్లులో చూసారు. సో అప్పటికి ఇప్పటికి డిఫరెన్స్ ఏం గమనించారు ఆయనలో, ఒక్కటి చెప్పండి. డిఫరెన్స్ కనిపించలేదు, ఒక్కటి మట్టుకు ఎప్పుడు మెయింటైన్ అవుతుంది ఏంటంటే పవన్ సార్ స్వాగ్. అసలు సార్ వాక్ కానీ స్టైల్ కానీ అప్పుడైనా ఇప్పుడైనా అసలు మామూలుగా ఉండదు, అదేదో ఒక ఆరా ఉంటుంది సార్. అప్పుడు యాజ్ అ ఫ్యాన్ గా మనం దగ్గర నుంచి చూడడం ఇస్ డిఫరెంట్, కానీ ఆయన డైరెక్ట్ చేస్తున్నప్పుడు ఫస్ట్ డే మీ నోటి నుంచి చెప్పించిన డైలాగ్ ఏంటి ఆయనతో మీరు ఫస్ట్ డే షూట్ లో, అదొక్కటి చెప్పండి చాలు. వినాలి, వీరములు చెప్తే వినాలి. సో నైస్, థ్యాంక్ యూ సార్ లైన్ చూసి చెప్పాలని అడిగారు, అవును సార్ అని. సో అదే ఫస్ట్ డే ఆఫ్ షూట్ సార్ తో. అండ్ సార్ వాస్ వెరీ హ్యాపీ వర్కింగ్ విత్. ఇంకేమైనా ఉంటే కొంచెం అడిగాను తెలుగు వాళ్ళ కోసం. సార్, మనం గట్టిగా ప్లాన్ చేసాం సార్, వీళ్ళు ఊరికే మాట్లాడితే చాలా తమిళ్లో మాట్లాడండి అని చెప్తున్నారు, కానీ చాలా ఆనందంగా ఉంది సార్. ఫర్ ద ఫస్ట్ టైం ఇలా మన తెలుగు సినిమాని చెన్నైకి వచ్చి ప్రమోట్ చేయడం, అండ్ మీ ఓపికకి అసలు మీరు ఇంతమందిని కోఆర్డినేట్ చేసి ప్రతి ఊరు తిప్పి దగ్గరుండి అన్ని చూసుకొని చేస్తున్నారంటే మామూలు విషయం కాదు. మా అందరి కోసం కాదు, మీ ఒక్కరి కోసం అండ్ ఏం రత్నం గారి కోసం ఈ సినిమా సక్సెస్ఫుల్ అవ్వాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాం. వీఆర్ ఈగర్లీ వెయిటింగ్ June 12th కోసం. మామూలుగా ఉండదు థియేటర్స్ లో. మేము న్యూస్ పేపర్స్ ఆల్రెడీ చింపేసి బ్యాగ్ లో పెట్టుకొని రెడీగా ఉన్నాము, ఇంకెళ్ళి ఎగరేయడమే అంతే. థ్యాంక్ యూ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ మీడియా ఫోటో ఆప్ కోసం మా MM కీరవాణి గారిని అండ్ అలానే